எவிரு என்கிற ஜெப ஆலய தலைவர் சமுதாயத்துல மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு மனிதர், செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதராயிருந்தார். அவருடைய மகள் இறந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில அவருடைய செல்வாக்கோ, அவருடைய மதிப்போ அவருக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய முடியல. அவர் விரக்தியில இயேசுகிட்ட ஓடி இயேசுவின் பாதங்கள்ல விழுந்து தன் மகளை சுகமாக்க வரும்படி அவர் கெஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலைய கொஞ்சம் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. இவ்வளவு ஒரு நெருக்கமான சூழ்நிலையில அங்கே இயேசுவை எவீரு அங்கே தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார். ஆனா அந்த நேரத்துல மக்கள் கூட்ட நெரிசல், இன்னும் மற்றொரு அற்புதம் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் கால தாமதம் ஆகி கொண்டிருக்கும் பொழுது எவீருவினுடைய இருதயத்திற்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒரு யுகம் போல இருந்திருக்கும். ஆனா அதற்குள்ள ஒரு மோசமான செய்தி அங்க வந்து சேருது. யவீருவின் மகள் மரித்து போன அந்த செய்தி. இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த நொடி பொழுதுல யவீருனுடைய அத்தனை நம்பிக்கையும் மறந்து எல்லா வாக்குறுதிகள் ஜபங்களும் தோல்வி அடைந்ததை போல அவருக்கு தோன்றுகிறது. ஆனா எவீருக்கு ஒன்று தெரியல. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவரை தன் வீட்டிற்கு கொண்டு சென்றால் அங்கே மரணம் நேரிட்டால் கூட அங்கே உயிர்த்தெழுதல் நடக்கும் என்பதை அவர் அறியவில்லை. அப்போ இயேசு அங்க சொல்றாரு எவீருவை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தான் யார் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். அப்போ இது ஒரு கட்டளை அல்ல, இது ஒரு ஒரு ஆலோசனை அல்ல, இது ஒரு கட்டளையா அங்க எவீருவுக்கு கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க வீட்டிற்கு சென்ற பிறகு அங்கே அழுது கொண்டிருந்தவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அவள் சாகவில்லை, நித்திரையா இருக்கிறாள். அப்போ அவங்க எல்லாம் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா இது முற்றிலும் சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோன்றினதுனால இயேசுவை பார்த்தவர்கள் சிரிக்கிறார்கள். ஆனா அசைக்க முடியாத விசுவாசத்தை உடைய இயேசு கிறிஸ்து பெற்றோரை அழைத்து கொண்டு அங்கே சென்று தலித்தாகுமே என்று சொல்லி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லுகிறாள். உடனடியாக அந்த ஜீவன் அவளுடைய சரீரத்துக்குள் கடந்து வருகிறது. ஏன்னா உயிர்த்தெழுதலும் ஜீவனும் உடையவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த இடத்துல உயிர்த்தெழுதல் நிச்சயம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மரித்து போன விஷயங்கள் என்ன? ஒருவேளை இறந்து போன, மரித்து போன உங்களுடைய தரிசனங்களா, கனவுகளா, இனிமேல் சரியே செய்ய முடியாதுன்னு நினைத்து போன ஒரு உறவா, எதுவா இருந்தாலும் இன்றைக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற அந்த இயேசுவை நீங்கள் உங்க சூழ்நிலைகள்ல அழைக்கும் பொழுது மரித்தவை எல்லாம் உயிர் பெற்று எழும்பும் என்பதில் சந்தேகமே இல்லை.